இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே கடந்து வேவதுக்கு எல்லார் வீட்லயும் இந்நேரம் வேலையை முடிச்சிருவாவோ. விடிஞ்சா தீபாவளி. இப்ப உட்காந்து எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கேனேனா. இந்த ஒரு சட்டியோட போதும். இதை முடிச்சிட்டு தூர எடுத்து போட்டுட்டு வேற வேலையை பார்க்கணும். சுதாவை விளக்குக்கு பொட்டு வைட்டின்னு வச்சாலா என்ன செஞ்சான்னு தெரியல. இன்னும் முடிக்கலையா? ஏடி முடிச்சிட்டேன் டி. இதான் கடைசி சட்டி. போட்டு எடுத்துட்டேனா? ஏன் முடிஞ்சது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். குலாப் ஜாம் செய்யலையா? ஏடி இம்புட்டு உட்கார்ந்து பண்ணிருக்கேன். குலாப் ஜாம் செய்யாத ஒண்ணுதான் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா இப்போ? ஏமா இருந்தாலும் தீபாவளிக்கு குலாப் ஜாம் செய்ய வேண்டாமாமா? அப்பா குலாப் ஜாம் பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டுச்சே. போட்டாரு. அதை தூக்கி மேல வச்சிருக்கேன். எனக்கெல்லாம் அதை இப்போ எல்லாம் பக்குவம் பிசைஞ்சு புடிச்சி அது இந்த சீனி பாவெல்லாம் காய்ச்சி போன வருஷமே எப்படி ஆச்சு ஞாபகம் இல்லையா? நான் வாட்டுக்கு பொரிச்சு போட்டு சீனி பாவுல போட்டிருக்கேன். எல்லாம் உதிர்ந்து என்னது கேசரி மாதிரி போயிட்டு. அதனால இந்த வருஷம் ஒண்ணும் பண்ணல. ஏமா பண்ணுமா? எனக்கு குலாப் ஜாம் தான் பிடிக்கும். உனக்கு தெரியாதனா? ஆசையா இருந்தே தெரியுமா? நீ பண்ணுவேனே. இப்ப பண்ணையமா போட்டு அந்த பாக்கெட்டை வம்பாக்கி தூர அள்ளி போட போற அப்படிதானே? ஏட்டி அத பக்குவமா உட்கார்ந்து பண்ணனுட்டி சுதா. இன்னொரு நாள் அம்மாக்கு நேரம் இருக்கும்போது பண்ணி தரேன். இப்ப பாரு அம்மா மடக்கு லட்டு முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துர்க்கேன் பாத்தியா? தூர போமா. எனக்கு குலாப் ஜாம் தான் பிடிக்கும். சரி அதே சொல்லிக்கிட்டு கிடக்காத. ஏட்டி நான் உன்னை விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்க சொன்னேட்டி வச்சியா? வச்சாச்சு. நான் வந்து பாப்பேன். பாதி வச்சிருக்கேன், பாதி வைக்கணும். இப்ப போய் வைக்க தான் போறேன். அதானே பார்த்தேன். உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. இந்த கொண்டு போய் பலகார தட்டை கொண்டு போய் சாமி கிட்ட வைடி. எங்க அந்த முறுக்க கொண்டா தின்னு பாப்போம் எப்படி போட்டிருக்கேன்னு. சாமி கிட்ட கையில எச்சி படாம ரெண்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து தின்னுக்கலாம். கொண்டு போய் உள்ள வை. நீ முதல்ல பூஜை ரூம்ல வாரே. எதுக்குமா போட்டு நீ இம்புட்டு காண சுடுத? வீட்ல 4 பேர் தானே இருக்கும். ஏட்டி தீபாவளி பலகாரம்லாட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும்லாட்டி. அதுக்கு தான் போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா வேற உங்க அப்பா ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் வேற கொடுக்கணும்னு கேட்பாரு. கொஞ்சம் கூடட்டு போட்டு வச்சாதானே கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும். என்ன மூச்சி உட்கார்ந்து நைட் எல்லாம் வேலை பார்த்துட்டு நாளைக்கு குறுக்கு வலிக்கு கால் வலிக்கிட்டு கிடப்பேன். சரி ஆட்டு. ஏட்டி இப்பதானே எனக்கு ஞாபகம் வருது. புது Dress எல்லாம் எடுத்து சாமி கிட்ட வையிட்டி. காலங்கத்தால தேடிக்கிட்டு கிடப்போம். ஆமாமா அதெல்லாம் சாமி கிட்ட தான் இருக்கு கட்டப்பையில. ஏட்டி இந்த புது துணி எல்லாம் தாம்பளத்துல வைக்கிறதுக்கு 2 தாம்பளம் தம்பி வந்தானா மேல பரன்ல இருந்து எடுத்து தர சொல்லிட்டி. கொஞ்சம் கழுவி பரப்பி பொட்டு வைப்போம். அதுல எடுத்து வச்சுக்கிடலாம் துணிமணி எல்லாம். ஆமா அந்த நாய் நான் சொன்னது செஞ்சிர போது பாரு. அப்பா வந்தது எடுத்து தர சொல்லுதேமா. அதெல்லாம் அவன் செய்வான். நீ கொஞ்சம் பொறுமையா பிள்ளை மாதிரி சொல்லணும். அவன்கிட்ட போயிட்டு கத்திக்கிட்டு இருந்தேன்னா அவன் செய்ய மாட்டேன்னு தான் போவான். அடடே அப்படி இதா இருந்தா நீயே சொல்லுவோம் அவன்கிட்ட. வரட்டும் நானே சொல்லுதேன். அதெல்லாம் அந்த பையன் எடுத்து தருவான். ரொம்ப தான் அவனுக்கு சப்போர்ட். ஏட்டி அப்படி அப்பாக்கு போன் போட்டு எப்போ வீட்டுக்கு வரும்னு கேளு. நாளைக்கு வேற மட்டன் எல்லாம் எடுக்கணும்ல காலங்கத்தாலே. இப்பமே சொல்லி வச்சதானே அவன் காலையில கொண்டு வந்து தருவான். ஆமாண்ணே நாளைக்கு காலையில நீ மட்டன் குழம்பு வச்சிருவீல இட்லி வச்சி? ஆமாண்டி மட்டனுக்கும் கையாட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லு. காலங்கத்தால தீபாவளி எதுமா நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி உச்சந்தலையில வச்சு குளிச்சாதான் நல்லது. ஏம்மா ஆல்ரெடி வீட்ல நல்லெண்ணெய் பாக்கெட் கிடந்ததே. ஏடி ஒரு பாக்கெட் கிடக்க அது பத்தாது. நாளைக்கு கறி குழம்பெல்லாம் வைக்கணும்ல. நீ என்ன செய்ய போன போட்டு அப்பாவை சீக்கிரம் வரணுமா அம்மா கடைக்கு போகணும்னு சொன்னான்னு மட்டும் சொல்லு. அவர் வந்தது நானே சொல்லிக்கிடுவேன். ஆட்டு சொல்லுதே. இந்த இதையே கொண்டு போய் சாமி கிட்ட வச்சிரு. ஏக்கா நீலம்பரியக்கா. ஏட்டி லட்டி வா. தீபாவளி வேலைலாம் எப்படி போகுது? என்னைய கண்டது பண்டத்தெல்லாம் அவட்ட கொடுத்து உள்ள வைக்க சொல்லுது என்ன? ஏட்டி பைத்தியம். நான் அப்படி சொல்லுவேனாட்டி? நான் இந்த சாமி கிட்ட வையிட்டின்னு சொல்லி கொடுத்து விட்டேன் அவட்ட. இரு சாமி கிட்ட வச்சதும் எடுத்துட்டு வருவா தின்னுட்டு போலாம். அதான பார்த்தேன். என்னக்கா சட்டியில வேற ஏதோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. முறுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடடே சரி. தீபாவளிக்கு அப்ப அதிரசம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களோ? இல்லட்டி எனக்கு அதிரசத்துக்கு ஆனா எல்லாம் சேர்த்து பறக்கி வச்சிட்டேன். ஆனா இப்ப நைட்டு போட முடியல. நாளைக்கு தான் பார்க்கணும். சரி பாது. ஏக்கா அப்புறம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா உங்ககிட்ட? என்ன விஷயம்? ஏக்கா
நாளைக்கு தீபாவளிலக்கா, நீங்க எப்படி மட்டன் வாங்குவீங்களா? அப்ப எனக்கும் சேர்த்து ஒரு 1/2 கிலோ சொல்லுங்க. அண்ணனுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஆளா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம்ல. நாளைக்கெல்லாம் கறிக்கடையில போய் நிக்க முடியாதுக்கா, அவ்வளோ கூட்டமா இருக்கும். அண்ணன்ட்ட சொல்லி வச்சா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம்ல, அதான் சொல்ல வந்தேன். ஆட்டு சொல்லுதேன் அவர் வரட்டும். நானும் எல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கும் சேர்த்து சொல்லுதேன்டி. கூட கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு குறைச்சு பேசலாம்ல. வேற யாருக்கும் வேணுமான்னு கேள்வி மொத்தமா சொல்லிடுவோம். வேற யாருக்கு? பிளாக்கிக்கு தான் போன் போட்டு கேட்கணும் வேணுமான்னு. போனெல்லாம் போட வேண்டாம், நானே வந்துட்டேன். ஏடி என்ன செய்தியா 2 பேரும்? அடடே வாங்க வாங்க, 2 பேரும் நல்லா சோடியா வந்திருக்கீங்களே. நான் அந்த அக்கா என்ன செய்துன்னு பார்க்க வந்தேன். ஆச்சியும் வந்தாவோ, அதான் 2 பேருமா வந்தோம். ஏடி நீலமரி என்ன செய்து? பண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டியோ? ஆமாச்சி, போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஒரு சட்டி தான் எடுத்தா முடிஞ்சுது. ஏடி எது செய்யணும்னா கொண்டா, ஆச்சி செஞ்சு தரேன். வேண்டாச்சி, நீங்க இருங்க, நானே செஞ்சிருவேன் பையனாலும். உங்களுக்கே போன் போடலாம் தான் நினைச்சேன், நீங்களே வந்துட்டிய. நான் இந்த அக்காட்ட நாளைக்கு தீபாவளில மட்டனுக்கு சொல்லுதுக்காண்டி வந்தேன். உங்களுக்கு யாருக்கும் வாங்க சொல்லணுமா? இல்லக்கா, எனக்கு வேண்டாக்கா. எனக்கு என் மாமி எங்கேயோ சொல்லி வச்சிருக்காளாம், அதனால வேண்டாம் இந்த வருஷம். யாச்சி உங்களுக்கு? ஏட்டி பாய்த்தியம், நானே ஒத்த கட்டையா கிடைக்கேன். புருஷன் உண்டா, பிள்ளைகள் உண்டா, யாரு உண்டா? நான் கறி வாங்கி வச்சு நான் என்னத்தை திங்க? நான் உங்க கூட நாளைக்கு இங்க இருந்துகிட்டேன்னு வையேன். நீங்க ஆக்கி பறிக்கி தந்தீங்கன்னா ஒரு வாய் தின்னுட்டு போவேன், அவ்வளவுதான். ஆமா ஆமாச்சி, அதுவும் சரிதான். உங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை, நான் வீட்டுல வைக்கும்ல. நீங்க நாளைக்கு இங்கே சாப்பிட்டுக்கோங்க. சரியான கிளவிதாமா அது. ஏக்கா, அப்புறம் தீபாவளிக்கு நைட்டு கோலெல்லாம் போடணும்ல, தூங்கிறாது என்ன? நினைச்சு ஆரம்பிச்சிட்டாமா கோல பைத்தியம். இப்படிதான் பொங்கலுக்கு அந்த கோலம் இந்த கோலம்னு போட்டு உசுர வாங்குனா, எங்கடா இன்னும் வாயை திறக்கலையே நினைச்சேன். இப்படி ஒரு நல்ல நாள் எதுக்குன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட் உட்கார்ந்து கோலப்பொடி போட்டு கலர் கோலப்பொடி எல்லாம் போட நல்லா இருக்கும். நீ சும்மா தான் ரொம்ப தான் பண்ணுவ. அவ அப்படிதான்டி, அவ கிடக்கா. சரி நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சொல்லுதுன்னு அப்புறம் கோலம் போடுவோம் நைட் உட்கார்ந்து. அங்க 3வது வீட்டுக்காரி இருக்கா தெரியுமா? அவ இப்பவே போட ஆரம்பிச்சிட்டாக்கா, போட்டு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? ஏட்டி மணி 7 தானே ஆகுது, இப்பவே அவ கோலம் போட ஆரம்பிச்சிட்டா. ஆமாலட்டி, அவ அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டா போல வீட்ல. அதான் உட்கார்ந்து கோலத்தை போட்டுக்கிட்டு கிடக்கா. மறந்துடாம நீங்க உங்க வீடுகளுக்கு நைட் கோலம் போடும்போது போன வருஷம் போட்டியல்ல, அதே மாதிரி என் வீட்டு வாசலே ஒரு சின்ன கோலத்தை போட்டு கலர் பொடி கொடுத்து ஹாப்பி தீபாவளின்னு எழுதிருங்கனே. நீங்களே இல்லைனா பிரியக்கா வீட்ல தான் நாளைக்கு கிடக்க போறீங்க. ஆளே இல்லாத வீட்டுக்கு என்னத்துக்கு கோலம்? ஏட்டி இருந்தாலும் ஒரு நல்ல நாள் பரப்புமா, வாசல வெறும் வாசல போட முடிய மாட்டி, போட்டுருங்கடி. சரி ஆச்சி, போட்டுருவோம். அவ கிடக்காவ அப்படிதான் ஏதாவது சொல்லுவா. நீலம்பரிக்கு இந்த புச்சிமா பிள்ளைக்கு வேணா நாளைக்கு போன் போட்டு கேளுங்களே, மட்டன் கிட்டன் எதுவும் வேணுமானே. இங்க ஆரா இந்த ஓனர் இல்ல எனக்கு. நானும் கேட்கணும் நினைச்சு மறந்துட்டேன். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. ஏட்டி லட்டி போன் போட்டு கேளுட்டி அந்த பிள்ளைக்கு நாளைக்கு எதுவும் எடுத்துட்டு வரணுமானே. அவ வேற வீட்ல இருக்காவளோ இல்ல அவ மாமியை விட்டு கிளம்பி போயிட்டாவளான்னு தெரியலையே. இருங்கக்கா, போன் போட்டு கேக்க அந்த பிள்ளைகிட்ட. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடு மாதிரி இருக்கு தெரியுமா? அத்தை, அதான் நாங்க பேசாம சொல்லுதோம் நீங்க எங்க கூட வந்து இருங்கன்னு. அதெல்லாம் நம்மளுக்கு லாய்க்கு படாதுமா. நம்மளுக்கு இந்த வீட்ல இருந்தாச்சா வேற எங்கேயும் போய் இருந்து படுத்தா தூக்கமே வர மாட்டேங்கி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தீபாவளி மாதிரி இருக்கு. எப்பா மருமவளும் மாமியாரும் பாசத்தை பொழிவாவோ, நம்மளாலதான் தாங்க முடியாது. ஏலே ராமி, நீ உள்ள போய் படம்ல இப்படி ஹால்ல தரையில படுத்து உருண்டிக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோமா, நம்ம வீட்டுக்கு வந்த தலானிய போட்டு தரையில படுத்தாதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, புச்சிமா உனக்கு வேற எதுவும் வேணுமாமா? வயிறுமா இருக்க. என்ன வேணுமோ அத்தைட்ட கேளு, அத்தை செஞ்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தே. வாங்க வந்து உட்காருங்க நீங்க கொஞ்ச நேரம். வந்தல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கே, ஒரே வேலையா பாத்துக்கிட்டு இருக்கியே. நாளைக்கு தீபாவளில அதான் கொஞ்சம் விளக்கெல்லாம் தொடச்சி பறக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பாக்கதே அந்த வேலையெல்லாம், நீங்க வந்து உட்காருங்க. சும்மா வயிறு மருந்து ஒண்ணே வேலை வாங்க வேணாமா? பேசாம ரெஸ்ட் எடுமா. கடவுளை தாங்க முடியல நீங்க 2 பேரும் பேசுறதை கேட்க. தாங்க முடியலன்னா காதை மூடிக்கிட்டு இரு. நீயே எங்களை பார்த்து கண்டு போடுறவ போல. ஆமாம்மா, அவனுக்கு ஒரே பொறாமை நம்மள பார்த்து, வேற என்ன? போன் அடிக்கி பாருப்ல. இந்த லட்டது தான் கூப்பிடுது. ஹலோ எத்தி. ஹலோ புச்சிமா, நான் தான் பேசுறேன்.
சரி சரி, வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு தீபாவளில அதான் நீலாம்பரி அக்கா வீட்டுக்கு வந்தோம் நாங்கெல்லாம். அவ அந்த அண்ணன் மட்டன் எடுக்க போறாவளா. நான் எனக்கு 1/2 கிலோ சொல்லியிருக்கேன், அவ 1 கிலோ எடுப்பாவோ. உனக்கும் சேர்த்து கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லிடட்டுமாமா? இல்லத்தே, வேண்டாம் வேண்டாம், நான் இங்க எங்க அத்தை வீட்டுக்கு வந்துட்டேன் தீபாவளிக்கு. நான் அங்க வீட்ல இல்ல. அடடே, அப்படியா? அப்ப சரி சரி, இந்த அக்காவும் அதான் சொல்லிச்சு, அவ வீட்ல இருக்காளா, அவ அத்தை வீட்டுக்கு போயிட்டாளோ தெரியலேன்னு. சரி சரிம்மா, உங்க அத்தை நல்லா இருக்குல்ல அப்போ? நல்லா இருக்கு ஊத்தி. உங்க அத்தையை கேட்டேன்னு சொல்லுமா. சரி வச்சிருதே. அப்ப நல்லா கொண்டாடுங்க தீபாவளி. ஆட்டுதே ஆட்டு. ஏட்டி, என்ன சொன்ன அந்த பிள்ளை? ஏக்கா, நீங்க சொன்னது சரிதான். அந்த பிள்ளை அவ அத்தை வீட்டுக்கு போயிட்டா. சரி சரி, சந்தோஷம். அதான் நானும் நினைச்சேன், ஐயோ அந்த பிள்ளை வேற போய் என்ன எதுன்னு கேட்கலையேன்னு. நல்ல வேளை அங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டான்னு அப்பா அத்தை பாத்துக்கிடு நல்லா. சரிக்கா, அப்ப நானும் கிளம்புறேன், போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாரேன். ஏக்கா, இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். காலையில எங்க அத்தை உளுந்த வடை போடணும்னு தீபாவளிக்கு. அதான் கொஞ்சம் உளுந்த இப்பவுமே நைட்டே ஊற போட்டு ஆட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சா காலையில எஞ்சி போட்டுக்கிடலாமா? இல்ல காலையிலே போட்டாதான் நல்லா இருக்குமா அரைச்சி? ஏட்டி, காலையில உனக்கு நேரம் இருக்குன்னா காலையிலே ஒரு மணி நேரம் உளுந்த மறக்காம ஊற போட்டுரு. அப்புறம் உடனே அரைச்சி உளுந்த வடைக்கு போட்டுறலாம். இல்ல காலையில உனக்கு நேரம் இருக்காதுன்னா நைட்டு ஊற போட்டு அரைச்சி பிச்சில எடுத்து வச்சுக்கோ, காலையில போட்டுக்கிடலாம். வெங்காயம் மட்டும் வெட்டி போட்டு சேர்க்காம வச்சிரு. போடுற நேரம் கொஞ்சம் வெங்காயத்தையும் கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 இஞ்சி துண்டு போட்டு பிசைஞ்சு உப்பு போட்டு போட்டுற வேண்டியதானே? ஆமாண்ணே, அதுவும் சரிதான். எனக்கு காலையிலலாம் நேரம் இருக்காது, நான் நைட்டே அரைச்சி பிச்சில எடுத்து வைக்க போறேன். கேட்டி, பேசாம நைட்டே சுட்டு தின்ற வேண்டியதானே, காலையில வேலை மிச்சம். அதுவும் சரிதானே. பைத்தியக்காரி, உன் மாமியை திட்ட போறா. இவ சொல்லுது கேட்டு எதையும் செய்யாத, நாளைக்கே பேசாம சுடு. ஆமா, நானே ஒரே கன்ஃபியூஸ்ல இருக்கேன், இவ குழப்பி விட்டுருவா என்னைய. ஏட்டி நீலாம்பரி, உன் வீட்டுக்கு உன் மாமியை வரலையாட்டி தீபாவளிக்கு எப்போ இந்த வருஷம்? ஆமா, அது வந்துட்டு தான் மறுவேளை பாக்கும். அங்க மவ வீட்ல வேலை இருக்கும்லாச்சி தீபாவளிக்கு. அதான் அவளுக்கு விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டு கிடக்கும். இங்க வந்தா நம்மளுக்கு எதுவும் பார்க்க சொல்லிடுவோம்ல, அதனால அது அங்கதான் இருக்கும். நாளைக்கு வேலையிலே முடிச்சிட்டு வந்தாலும் வரும். அதான பார்த்தேன். ஏட்டி லட்டி, உனக்கு வீட்ல வேலைலாம் இல்லையோட்டி? எங்க அம்மா இருக்கல்லாட்டி பிளாக்கி, அவ அம்புட்டு வேலையை பார்த்து வச்சுட்டா. எனக்கு ஒரு வேலையும் இல்ல. அதான் அந்த அக்காட்ட மட்டனுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இருந்தா இவள மாதிரி இருக்கணும்டா. ஆமா ஆமா டி பிளாக்கி, நீ சொல்லதும் கரெக்ட் தான். ஏப்பா, கொஞ்சம் விட்டா நீங்களே கண்டு போட்டுருவிய போலயே. நான் வீட்டுக்கு போய் எங்க அம்மாவை ஒரு எட்டு பார்த்துட்டு எதுவும் வேணுமான்னு கேட்டுட்டு நைட்டு கோலம் போட வாரேன். நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெடியா இருங்க. ஆட்டு ஆட்டு போயிட்டு வரேக்கா நானும். ஏட்டி பிளாக்கி, வாண்ட எதுவும் நல்ல டார்க் கலர் இருந்தா